ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் ட்ரிக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2024 பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் காலியாக இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன், அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டண பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் எல்லாமே வந்து அதாவது 2024 டிசம்பர்லேயே முடிஞ்சது. இதற்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்த்த கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. கடந்த 6 மாதமாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமே இருந்தாங்க. ஜூன் மாதத்துலாம் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களோட ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதே வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மதுரை மாவட்டத்துக்கு வந்து எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பர்சனலாகவும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில். ஸோ இப்போ மதுரை மாவட்டத்திற்கு உண்டான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸுக்கு உண்டான ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தற்சமயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ப்ரௌசர் வந்ததும் பார்த்திங்கன்னா இதில் டிஆர்பி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, டிஆர்பி மதுரைன்னு டைப் பண்ணுங்கள். மதுரைன்னு டைப் பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் லிங்காக இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்ததும் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2024 இருக்கும், அதையும் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது மாவட்ட ஆட்சேர்ப்பு நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் நம்ம ஹோம் பேஜ் வந்துடுறோம். ஆஸ் யூஷுவல் நிறையா டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டை நம்ம வந்து இந்த நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். ஸோ நிறைய நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதுரையோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா சம் இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால் லேட்டாக தான் வரும், அதுவும் லாஸ்ட்டாக தான் வரும், 2 or 3 monthsக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கே வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோன்னா, நான் சொன்ன மாதிரி தான் டிஆர்பி மதுரை .net அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இது ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னாலே ஸோ நம்ம அந்த ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு ப்ளஸ் பேக்கர்ஸ் ரெண்டுமே விட்டுருக்காங்க. நான் ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மதுரை சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன் இன் த ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் ரன் பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. The selection is purely provisional. If any documents submitted by the candidates are found invalid, those selection will be cancelled. So as usual கொடுக்கறது தான். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனலி செலக்டடு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அதே மாதிரி நேம், இது எல்லாமே இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் நேம் இதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு 135 வேகன்சிஸ் இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் 135 வேகன்சிக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷனலி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே வந்து சீரியல் நம்பர் 112 கேண்டிடேட் சப்ஜெக்ட் டு த ப்ரொடியூஸ்டு டாக்குமெண்ட், அதாவது 112வது சீரியல் நம்பரில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ அவங்களோட நேம் கொடுத்து வித்ஹெல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து இவங்கள ஹோல்டில் வச்சுருக்காங்க. இவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இவங்களுக்கு வந்து வித்ஹெல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ப்ரொவிஷனலி செலக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டேட்டுமே இருக்கும். ஸோ நோட்டில் கொடுத்துருக்காங்க, த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் written petitions relating to this recruitment if any filed before the Honorable High Court of Judiciary of Madras, Bench of Madras High Court அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஸோ இவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரேஷன் கடை மதுரை சேல்ஸ்மேனுக்கு உண்டான பதவிகளுக்கு ப்ரொவிஷனலி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ்மேன் பார்த்தாச்சு, அதுக்கடுத்து பேக்கர்ஸ் பார்க்குறோம். ஸோ பேக்கர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கீழே செகண்ட் லிங்காக இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க பேக்கர்ஸ்னு. அதை கொடுத்தும் பார்த்திங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது ஒரு 2 பேஜஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 25 பேர்த்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனலி செலக்டட் தான். ஓகேங்களா? வித்ஹெல்டு ஹோல்டு பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இவங்க எல்லாமே கட்டண பதவிகளுக்கு உண்டான காலி பணியிடங்களுக்காக இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, ஸோ என்னோடய லிஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு, பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கால் பண்ணி டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு உங்களை கூப்பிட்டு கூட கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கே வந்து வரும். சரிங்களா?
ஸோ மற்ற மாவட்டங்களையும் பார்த்திங்க அப்படின்னா வெகு விரைவிலேயே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்பி, எஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியின் மூலமாக நடத்தக்கூடியது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய பேர் கேட்டுறது என்ன அப்படின்னா, இதன் மூலமாக அதாவது நாங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு வேலைக்கு போயிட்டோம். ரேஷன் கடை வேலைக்கு போனதுக்கப்புறம் ஸோ இதில் எங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கா, ஸோ சேலரி ரிவைஸ் ஆகுமா, இந்த ப்ரொமோஷனுக்கு நாங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்களா, நாங்கள் எழுதணுமா, அதே மாதிரி டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நாங்கள் எழுதுனா எங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் யூஸ் இருக்குமா அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதாவது ரேஷன் ஷாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஹையர் போஸ்ட்டுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. அது போக பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டமாக விட்டுருக்காங்க. இது வரைக்கும் 16 மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்ஐசி சம்மந்தமானது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதே மாதிரி குழந்தைகளுக்கான எல்ஐசிஸ் போடணும் அப்படின்னாலுமோ, அதே மாதிரி பெரியவங்களுக்கான எல்ஐசிஸ் போடணும் அப்படின்னாலுமோ நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுக்கான வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். எல்ஐசியில் குழந்தைகளுக்காக ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. அந்த பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேருதவியாகவே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் கழித்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அவங்களுக்கு ஒரு 10 to 12 லட்சமாக வரும். அதாவது மாதம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1000 ரூபாய் நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அது கல்விக்கோ அல்லது திருமணத்திற்கோ ஒரு பேருதவியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கு இந்த வீடியோ கீழேயே நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் அதை கிளிக் பண்ணி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சொல்யூஷன் நாங்கள் கொடுப்போம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.